சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம், விவரங்களை பகிரலாம். வணக்கம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்சியினுடைய நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட 11 மணி அளவில் இந்த கூட்டமானது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அண்மையில் 234 தொகுதிகளிலும் மக்கள் நீதி மையம் போட்டியிடுவதற்காக டார்ச் லைட் சின்னமானது பொது சின்னமாக கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையமானது ஒதுக்கியிருந்தது. அது தொடர்பாகவும் ஆலோசனையானது நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றது. இரட்டை இலக்குடன் கூடிய அந்த தொகுதிகளானது மக்கள் நீதி மையம் சார்பில் திமுகவிடம் கோரிக்கையாக வைக்கப்படுவதாகவும் அந்த தகவலும் வெளியாக இருக்கின்றது. திமுகவுடன் தொடர்ந்து கூட்டணியில் நீடித்து வரக்கூடிய மக்கள் நீதி மையம் இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த இரட்டை இலக்குடன் கூடிய தொகுதிகளை கேட்க இருப்பதாகவும் அது தொடர்பாகவும் அதே போன்று இந்த விருப்ப தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளை கேட்கலாம் என்கின்ற அந்த பட்டியலையும் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் கமல்ஹாசனுடன் இந்த ஆலோசனை கொடுப்பதாகவும் இதன் பிறகு இந்த நிர்வாக குழுவான அந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்ட பிறகு திமுகவிடம் இந்த விருப்ப தொகுதிகள் மக்கள் நீதி மையம் தரப்பிலிருந்து வழங்கப்படும் என்றும் தகவலும் வெளியாக இருக்கின்றது. தொடர்ந்து திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகளை கேட்டு பெறுவது உள்ளிட்ட குறித்தும் அதே போன்று மக்கள் நீதி மையத்திற்கு வாக்கு வங்கி அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் வழங்குவது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. வருகின்ற அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பாகவும் மக்கள் நீதி மையத்தினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களை எவ்வாறு வியூகங்களாக வகுத்து அதில் ஈடுபட போவது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாகவும் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது மக்கள் நீதி மையம் கட்சி ஐஜேகே சரத்குமாரினுடைய சமத்துவ மக்கள் கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்தித்த நிலையில் இந்த தேர்தல் திமுகவுடன் கூட்டணி அமைந்திருப்பது அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகளை கேட்கலாம், எந்தெந்த தொகுதியில் வாக்கு வங்கிகள் இருக்கிறது என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்ட பிறகு திமுகவிடம் அவர்களுக்கான அந்த விருப்ப தொகுதிகளுக்கான அந்த பட்டியலை வழங்குவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது.